Welcome to equation forward classes. So today the first chapter is application of differential calculus. So second volume la application of differential calculus நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். Differentiation பேசிக்கா உங்களுக்கு நம்ம லாஸ்ட் சாப்டர்ல பார்த்துட்டோம். Differentiation formula எல்லாமே உங்களுக்கு தெரியும். So this is application of differential calculus. First என்னன்னா application. Differentiation னா என்ன? அதோட மீனிங் என்ன? எப்படி differentiation வந்து நம்மளோட லிமிட்ஸ்ல நம்ம இன்வால்வ் பண்றோம் அப்படின்ற டெரிவேஷன் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன இன்வால்வ் பண்ண போறோம்னா டெரிவேட்டிவ் as slope. So first we are going to find derivative as slope. Okay, slope க்கும் derivative க்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம். So first slope னா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம். Slope னா என்னன்னா ஒரு லைன் x axis ஓட suppose இந்த இடத்துல angle theta angle make பண்ணுதுன்னா நான் x axis க்கு parallel இங்க ஒரு லைன் draw பண்ணிருக்கேன். அந்த angle theta-வா தான் இருக்கும். So parallel lines இது transversal, ரெண்டு angle equal இருக்கும் நமக்கு தெரியும். So நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இங்க ஒரு right angle triangle construct பண்றேன். ஒரு vertical distance, ஒரு horizontal distance. So vertical, horizontal. Okay, vertical, horizontal. Can you see a right angle triangle, children? So உங்களுக்கு right angle triangle நிறைய right angle triangle ஃபார்ம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எல்லா right angle triangleலையும் நான் tan theta வேல்யூ கால்குலேட் பண்றேன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த right angle triangle எடுத்துக்கிறேன். tan theta இந்த horizontal distance வந்து x1, செகண்ட் இந்த horizontal distance வந்து x2. ஓகே, and தேர்ட் இந்த horizontal இது வரைக்கும் இருக்கிற horizontal distance வந்து x3. இந்த horizontal distance வந்து x4. எல்லாமே ஒரே லைன், ஒரு horizontal, அதாவது x axis க்கு parallel இருக்க லைனோட மேக் பண்ற angle theta. ஓகேயா? ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் tan theta நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். tan theta is equal to, you know, tan theta is nothing but opposite divided by adjacent. Opposite வந்து y1, adjacent வந்து x1. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஸ் tan theta. அதே tan theta எடுத்துக்கிறேன். செகண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கேன் யூ சி அதோட இந்த லென்த் adjacent சைடு வந்து x2, ஆப்போசிட் சைடு வந்து y2. So opposite side வந்து y2, adjacent side வந்து x2. அடுத்தது நான் இந்த right angle triangle எடுத்துக்கிறேன். third right angle triangle, see third right angle triangle, opposite side வந்து y3, adjacent side வந்து x3. அதுக்கும் நான் tan theta value calculate பண்றேன். theta வந்து எல்லா right angle triangleக்கும் அந்த angle same தான். Okay, so that will give you y3 divided by opposite length is y3, adjacent length is x3. So y3 divided by x3, that is equal to y3 divided by x3. So இப்போ அதே மாதிரி fourth right angle triangle எடுத்தாலும் opposite வந்து y4, adjacent வந்து x4. Okay, so அதுக்கும் theta same தான். அந்த right angle triangleக்கும் tan theta is equal to y4 divided by x4. So எல்லா right sideக்கும் left hand side பார்த்தீங்கன்னா சேமா இருக்கு. So I can equate my right hand side எல்லாமே tan theta. Tan theta is equal to y1 by x1, which is equal to y2 divided by x2, that is equal to y3 divided by x3, that is again equal to y4 divided by x4. So இந்த மாதிரி நம்ம எத்தனை வேணா போட்டுட்டே இருக்கலாம். இந்த எல்லா ரேஷியோஸும் சேமா இருக்கு, which is equal to tan theta. ஸோ ஒரு லைனுக்கு எந்த இடத்துல நீங்கள் இந்த பாயிண்ட் எடுத்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸும் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் tan வேல்யூ கால்குலேட் பண்ணாலும் அந்த ரேஷியோ எப்பயுமே சேமாக இருக்கும் எல்லா பாயிண்ட்டுக்கும். இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், பாயிண்ட் எடுத்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், ஹரிசாண்டல். நீங்கள் இங்கே ஃபுல்லாக கூட போட்டிருக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல எடுத்துட்டேன். ஓகே, எங்கே வேணால் நீங்கள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். எனிவே the angle with the positive direction of x axis remains same as theta. thetaன்றது அந்த angle. theta சேமாக இருக்கிறதுனால நமக்கு ஆப்போசிட் adjacent இந்த ரேஷியோஸ் எல்லாம் சேமாக வந்திருக்கு. இதுலேருந்து tan theta இந்த எல்லா ரேஷியோவும் ஈக்குவல். எந்த இடத்துல வேணால் நீங்கள் லைன் மேலே பாயிண்ட் எடுத்து இந்த மாதிரி வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது you'll be getting the ratio opposite length by adjacent length will remain same, which is same as tan theta. இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரேஷியோவை தான் நம்ம ஸ்லோப் ஆஃப் த லைன்னு சொல்கிறோம். இப்போ இந்த லைனோட ஸ்லாண்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபர் ஆச்சுன்னு வைங்களேன். கொஞ்சம் ஸ்லாண்டிங், கொஞ்சம் இப்படி ஸ்லாண்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல நம்மளோட y1 x1 வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு லைன் பொறுத்த வரைக்கும் அதோட ஆப்போசிட் லென்த்தும் அட்ஜசன்ட் லென்த்தும் நமக்கு எந்த இடத்துல பாயிண்ட் கால்குலேட் பண்ணி அதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னாலும் ஆப்போசிட் லென்த் பை அட்ஜசன்ட் லென்த் வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் சேமாக இருக்குது. அந்த ரேஷியோவை தான் நம்ம ஸ்லோப்புன்னு சொல்கிறோம். ஹியர் த ஸ்லோப் இஸ் கோயிங் டு பி அசியூம்ட் as m is equal to tan theta. இங்கே டீட்டானா என்னென்னா ஒரு லைன் பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணியிருக்க ஆங்கிள். ஒரு லைன் this is the line, this purple color in the line, positive direction of x axis make பண்ணிருக்க angle theta. So tan theta is called as the slope of a line
which is same as opposite by adjacent. So generally tan theta தான் நம்ம slope னு ஏன் சொல்றோம்ன்றதுக்கான reason புரிஞ்சுதா? Theta is the angle made by the line with the opposite direction of x axis. Then tan theta is called as the slope of the line. So slope ஏன் tan theta னு சொல்றோம் நம்ம இப்ப conclude பண்ணியாச்சு. அடுத்தது slope ஓட value எப்படி டெரிவேட்டிவ்க்கும் ஸ்லோப்புக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டெரிவேட்டிவ்க்கும் ஸ்லோப்புக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா கன்சிடர் த கர்வ். ஸோ இப்போ லைன் பற்றி இவ்வளோ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நவ் ஐ எம் கோயிங் டு அஸ்யூம் த கர்வ். கர்வ் வந்து y is equal to f of x. கர்வ் இங்கே இருக்குது. கர்வோட ஈக்குவேஷன் y is equal to f of x. இதில் கர்வுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். லைனுக்கு வந்து ஒரு பாயிண்ட்லையும் ஸ்லோப் சேமாக தான் இருக்கும் சில்ட்ரன். பட் கர்வுக்கு அப்படி கிடையாது. ஒரு பாயிண்ட்லையும் ஸ்லோப் மாறும். அந்த ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன்னா இங்கே பாருங்கள் கர்வ் இங்கே இருக்குன்னா இந்த இடத்துல ஸ்லோப் நம்மளால சொல்லவே முடியாது. லைனுக்கு தான் ஸ்லோப் சொல்ல தெரியும். கர்வுக்கு ஒரு பாயிண்ட் ஸ்லோப் வேணும்னா அந்த இடத்துல நீங்கள் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணி அந்த டேஞ்சன்ட் என்ன ஸ்லோப்போ அதுதான் அந்த கர்வோட ஸ்லோப். ஒரு பாயிண்ட்டுக்கும் டேஞ்சன்ட் மாறிட்டே இருக்கும். கேன் யூ சி திஸ் டேஞ்சன்ட் இஸ் டிஃப்ரெண்ட், திஸ் டேஞ்சன்ட் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த டேஞ்சன்ட் மேக் பண்ணுற ஆங்கிள் வேறு, இந்த டேஞ்சன்ட் மேக் பண்ணுற ஆங்கிள் வேறு. ஆங்கிள் தெரிஞ்சதுன்னா ஒரு லைன் எக்ஸ் ஆக்ஸோட பாசிட்டிவ் டிரெக்ஷனில் மேக் பண்ணுற ஆங்கிள் தெரிஞ்சால் அதோட டேன் வேல்யூ தான் நம்ம ஸ்லோப்புன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கும் டேஞ்சன்ட் வந்து different angle மேக் பண்ணிட்டே இருக்கும். அப்போ different ஸ்லோப் கிடச்சிட்டே இருக்கும். ரிமெம்பர் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மட்டும்தான் எல்லா பாயிண்ட்லையும் ஸ்லோப் வந்து சேமாக இருக்கும். கர்வுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்லோப் கிடைக்கும். அந்த ஸ்லோப் எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எந்த பாயிண்ட்டை ஸ்லோப் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த கர்வ் அட் த பாயிண்ட் எக்ஸ். x, y தான் யூஸ்வலாக ஜென்ரல் பாயிண்ட் நம்ம அஸ்யூம் பண்ணுவோம். இங்கே y is equal to f of xன்றதுனால x, f of xன்னு எழுதியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாயிண்ட்டுக்கு க்ளோஸராக அந்த கர்வ் மேலே இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறேன். க்ளோஸ்னால் ரொம்ப பக்கத்தில் எடுக்கிறோம். ஸோ ஒரு பாயிண்ட் நீங்கள் x, yன்னு எடுக்கிறீங்கன்னா இங்கே ரொம்ப க்ளோஸாக இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறேன். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மால் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸ்மால் டிஸ்டன்ஸை நம்ம மேத்தமெட்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணுவோம்னா டெல்டா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்மால்ன்றதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சிம்பிள். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ்ன்றதுனால டெல்டா எக்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் இருக்கும். இது ஒய் ஆக்ஸோட டிஸ்டன்ஸ். இதுக்கு க்ளோஸராக அந்த கர்வ் மேலே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் சில்ட்ரன். அந்த பாயிண்ட்டை எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குன்றதுனால அந்த க்ளோஸ் டிஸ்டன்ஸை டெல்டா எக்ஸ்னும் அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் இன் ஒய் ஆக்சிஸை டெல்டா ஒய்னும் நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ டெல்டா எக்ஸ் ஒய்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இங்கே வந்து நான் குட்டியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு கிளியராக விசிபிளாக இருக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் தூரமாக பாயிண்ட் எடுக்கிறேன். ஆக்சுவலாக யூ ஷுட் ரிமெம்பர் திஸ் பாயிண்ட். லெட் அஸ் அஸ்யூம் திஸ் பாயிண்ட் as A, திஸ் பாயிண்ட் as B. இந்த B பாயிண்ட் வந்து ரொம்ப தூரத்தில் கிடையாது. இட் இஸ் வெரி க்ளோஸ் டு யர் A பாயிண்ட். நமக்கு விசிபிளாக இருக்கணுன்றதுக்காக ஐ எம் டேக்கிங் B பாயிண்ட் ஓவர் there. ஸோ இப்போ என்ன நான் பண்ணுறேன்னா B பாயிண்ட் எழுதுறேன். இப்போ இந்த பாயிண்ட் x, y இதுக்கு x, y இல்லை x, f of x நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஸோ x, f of x இதுக்கு ரொம்ப க்ளோஸராக இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறேன். அதோட டிஸ்டன்ஸ் x லென்த்தில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து டெல்டா எக்ஸ், y லென்த்தில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் டிஸ்டன்ஸ் இன் y. இது ரொம்ப க்ளோஸாக இருக்குது, பக்கத்தில் இருக்குது. ஓகே புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது வந்து டெல்டா ஒய். ஓகே ஸோ இப்போது இந்த பாயிண்ட் எப்படி எழுதலான்னா இது வரைக்கும் ஆக்சுவலாக எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நமக்கு இருக்குது. திஸ் இஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ். ஓகே இப்போ இந்த இடத்துல ஒரு டெல்டா எக்ஸ் டிஸ்டன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் என்ன? இதுதானே எக்ஸ் கோஆர்டினேட் லென்த்து. ஸோ எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் தெரிஞ்சால் ஒய் கோஆர்டினேட் கண்டுபிடிக்க யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த எக்ஸ் வேல்யூவை கொண்டு போய் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்டிடியூட் திஸ் எக்ஸ் வேல்யூ இந்த ஃபங்க்ஷன் விச் வில் கிவ் யூ த ஒய் கோஆர்டினேட். இந்த எக்ஸ் கோஆர்டினேட்டை எக்ஸ் ப்ளஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் கோஆர்டினேட் கிடைக்கும். ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ். ஸோ இப்போது இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நான் ஜாயின் பண்ணால் கிடைக்கிற அந்த லைனுக்கு பேர் சீக்கெண்ட். நீங்கள் கார்டுன்னு சொல்லலாம். கார்டு வேறு, சீக்கெண்ட் வேறு. ஒரு ஷேப்பில் ஒரு கர்வில் ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணும்போது கிடைக்கிறது தான் கார்டு. அது இது லைன் செக்மெண்ட். லைன் அப்படின்னா லைன்னா எண்ட் இருக்காது. ஓகே போயிட்டே இருக்கும். ஸோ ரெண்டு பாயிண்ட் மட்டும் ஜாயின் பண்ணும்போது கிடைக்கிறது லைன் செக்மெண்ட். திஸ் இஸ் லைன். சீக்கெண்ட் இஸ் அ லைன். இந்த சீக்கெண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு ஃபார் த கர்வ் y is equal to f of x. இப்போ சீக்கெண்டோட ஸ்லோப் நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியும். சீக்கெண்ட் மேலே இருக்கிற ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சிருக்கு. சீக்கெண்ட் இஸ் அ லைன் சில்ட்ரன். ஓகே ஸோ இந்த லைன் மேலே இருக்கிற ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சிருக்குன்னா அதோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? how will you find the slope? y2 2 points formula. slope for 2 point x1, y1 இன்னொரு பாயிண்ட் வந்து x2, y2 கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்லோப். வாட் இஸ் யர் ஸ்லோப்? ஸ்லோப் யூஸ்வலி வில் யூஸ் டு நேம் இட் as m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்லோப் ஃபார்முலா. எப்போ இது ஃபார்முலானா ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கும் போது அந்த லைனோட ஸ்லோப். ஸோ இப்போ நான் சீக்கெண்ட் ட்ரா பண்ணியிருக்கேன் அந்த கர்வுக்கு. அதோட ஸ்லோப் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் யூஸ் பண்ணி நான் ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேயா? ஸோ சீக்கெண்ட் ஸ்லோப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஓகே so what is the slope now for this curve? m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. y2 என்னன்னா இதுதான் y2. f of
x1, y1, x2, y2. So f of x plus delta x is your y2 minus y1 வந்து f of x whole divided by x2 minus x1. x2 என்ன x plus delta x. இதுதான் x2, y2 minus x1 வந்து x. இந்த minus x plus x cancel ஆயிடும். அப்ப slope of what is this? Slope of secant. Slope of secant is equal to f of x plus delta x minus f of x divided by delta x. So இப்போ actually இந்த லைனோட ஸ்லோப்பை நம்ம இந்த theta, இந்த லைன் x axis மேக் பண்ற ஆங்கிள் theta னா இந்த ஆங்கிளும் thetaவா இருக்கும். இது x axisக்கு parallel தான டிரா பண்ணிருக்கேன். இந்த ஆங்கிள் theta. இங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல theta தெரிஞ்சா tan theta is called as slope. A line makes an angle theta with the positive direction of x axis means then tan theta is called as the slope of the line. ஏன்னு நான் உங்களுக்கு போன கான்செப்ட்ல சொன்னேன். என்னன்னா ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டோட ரேஷியோ வந்து எந்த இடத்துல பாயிண்ட் எடுத்தாலும் அந்த லைனுக்கு சேமா இருக்கும். அதனால tan theta is called as the slope. So slope of secant வந்து நான் இன்னொரு வேல்யூ எழுதலாம். எப்படின்னா slope of secant opposite divided, that is tan theta. Tan theta na opposite என்ன delta y, adjacent வந்து delta x. So delta y divided by delta x is your slope of secant. So slope of secant ரெண்டுமே slope of secant தான். அப்போ we can equate that is delta y divided by delta x is equal to f of x plus delta x minus f of x divided by delta x. இதுதான் slope of secant. இப்போ இந்த secant வந்து நமக்கு என்ன ஆகும்னா அப்படியே tangent-ஆ மாறும். எப்போ இந்த secant tangent-ஆ மாறும்னா see here, இந்த secant இருக்குல்ல, இந்த secantல இருக்க இந்த க்ளோஸா நம்ம எடுத்த பாயிண்ட்டை அப்படியே மூவ் பண்ணிட்டே வந்தேன்னு வைங்களேன், இந்த லைன் அப்படியே கீழே இப்படி மூவ் ஆயிட்டே வரும். எப்போ இந்த பாயிண்ட் இதுக்கு கிட்ட அப்படியே க்ளோஸா வருதோ அந்த டைம்ல இந்த secant லைன் என்னவா மாறும்னா இந்த பாயிண்ட் இருக்க டான்ஜென்ட்டா நமக்கு கன்வெர்ட் ஆயிடும். So the conclusion here is இந்த பாயிண்ட் நான் அப்படியே கிட்ட மூவ் பண்ணிட்டே வரேன்னா எனக்கு secant லைன் இப்படி மூவ் ஆயிட்டே வந்துட்டே இருக்கும். இந்த பாயிண்ட் ரொம்ப க்ளோஸ் டு இந்த பாயிண்ட்டுக்கு மேலேயே வந்துருச்சுன்னா இந்த secant லைன் என்னவா மாறும்னா ஒரு பாயிண்ட்ல பாஸ் ஆகிற ஒரு லைனா மாறும். That line is only called as tangent. So இந்த பாயிண்ட் நான் ரொம்ப க்ளோஸா இங்க கொண்டு வரும்போது இந்த delta x என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். So I am approaching this point very close to this point. Approachesனா இந்த delta x நான் 0 பண்றேன்னு அர்த்தம். நான் லிமிட் அப்ரோச் பண்றேங்க. So limit delta x ரொம்ப 0 கிட்ட கொண்டு போறேன் அப்படின்னா இந்த லென்த் ரொம்ப 0 ஆயிரும். அப்போ இந்த பாயிண்ட் இதுக்கு க்ளோஸரா வந்துரும். அப்போ இந்த secant என்னவா கன்வெர்ட் ஆகும்னா டான்ஜென்ட்டா மாறிடும். இந்த secant டான்ஜென்ட்டா கன்வெர்ட் ஆயிரும். that is equal to delta y by delta x. லிமிட் ரெண்டு சைடு அப்ளை பண்ணலாம். take limit delta x tends to 0 f of x plus delta x minus f of x divided by delta x. So இந்த இடத்துல delta x ரொம்ப க்ளோஸரா போகும்போது 0க்கு கிட்ட போகும்போது இந்த delta ரொம்ப ஸ்மாலா மாறும். டிஸ்டன்ஸ் ரொம்ப குட்டியா சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு அசியூம் பண்ணுவோம்னா மேத்தமேட்டிக்கலா d. டெல்டான்றது ஸ்மால் தான் children. ஆனா ரொம்ப ஸ்மால் வேல்யூவை நம்ம d யூஸ் பண்ணுவோம். dy divided by dx which is equal to limit delta x tends to 0 f of x plus delta x minus f of x whole divided by delta x. So இப்போ இந்த லிமிட் அப்ரோச் பண்ணப்போ இந்த secant என்னவா மாறுச்சுன்னா ஸ்லோப். அப்போ secantோட ஸ்லோப் என்னவா மாறும், secant வந்து டான்ஜென்ட்டா மாறுச்சு. அப்போ அந்த கேஸ்ல secantோட ஸ்லோப் எதோட ஸ்லோப்பா மாறும்னா டான்ஜென்ட்டோட ஸ்லோப்பா மாறும். So this is nothing but your slope of tangent. Slope of tangent is equal to limit delta x tends to 0, that is delta y by delta x. இதில் delta x நீங்கள் 0க்கு அப்ரோச் பண்ணும்போது என்ன நடக்கும்னா இந்த delta x 0 ஆகும்போது இந்த delta y by delta x வந்து dy by dxன்னு எழுதிக்கலாம். So secant ஓட ஸ்லோப் நீங்கள் delta x 0 ஆக்கும்போது ரொம்ப க்ளோஸரா வந்துரும். In that case the secant becomes tangent. Tangent ஓட ஸ்லோப் என்னன்னா dy by dx. இது ரொம்ப ஸ்மால் ஆகும்போது நம்ம இது டெல்டாக்கு பதிலாக d யூஸ் பண்ணிக்கலாம். dy divided by dx. And that is nothing but this. This is called as instantaneous rate of change. This dy by dx is called as instantaneous rate of change. Okay. So என்னன்னா fixed இந்த particular point instant இந்த இடத்துல நடக்கிற rate of change தான் dy by dx. So this is called dy by dx. It is instantaneous rate of change. Okay. So இது delta y by delta x, அதாவது f of x plus delta x minus f of x by
f of x plus delta x minus f of x whole divided by delta x. இதுக்கு வந்து நியூட்டன் கோஷன்ட்னு சொல்லுவோம். இந்த ஸ்லோப் ஆஃப் சீக்கண்ட் இருக்குல்ல, இந்த ரேஷியோ, இதுக்கு பேர் நியூட்டன் கோஷன்ட். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதாவது ஆக்சுவலாக இந்த லைனோட ஸ்லோப் வந்து அப்ராக்சிமேட்டாக டேஞ்சன்டோட ஸ்லோப் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த பாயிண்ட் ரொம்ப க்ளோஸாக நம்ம எடுத்திருக்கோம். இட்ஸ் அப்ராக்சிமேட்லி டேஞ்சன்ட் ஸ்லோப். அதனால இது ஆவரேஜ் rate of change. Average rate of change na approximate slope at the particular point. So this is called Newton's quotient. So Newton quotient இன்னும் 2-3 ஸ்ட்ரக்சர்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். the other structure என்ன நியூட்டன் கோஷன்ட்லன்னு. இங்கே டெல்டா எக்ஸ்க்கு பதிலாக நம்ம ஹெச் யூஸ் பண்ணலாம். நான் ஏன் இங்கே டெல்டா எக்ஸ் போட்டு சொன்னேன்னா அப்போ தான் ஏன் டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸை நம்ம டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணுறோன்னு தெரியும். டெல்டா எக்ஸ் இன்னும் ரொம்ப ஸ்மாலாக சேஞ்ச் ஆகும்போது டெல்டாக்கு பதிலாக நம்ம டின்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் கால்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச். டெரிவேட்டிவ் திஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் ஆஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். f dash of x னு எழுதிக்கலாம். this is instantaneous rate of change. இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சது இது approximate slope. அதாவது இந்த பாயிண்ட் க்ளோஸாக இருக்குது, ஆனால் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, பட் ஆனால் எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட் கிடையாது. அது வந்து அப்ராக்சிமேட். அதனால இதை நம்ம வந்து ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு சொல்கிறோம். திஸ் இஸ் கால்ட் ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச். நவ் வில் மூவ் டு த நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக நீங்கள் டெல்டா எக்ஸ்க்கு பதிலாக ஹெச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இங்கே நியூட்டன்ஸ் கோஷன்ட், இங்கே பாயிண்ட் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் இதில் க்ளோஸாக ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். ஹெச் டிஸ்டன்ஸில் ரொம்ப க்ளோஸாக எடுக்கிறோம். அதனால் இந்த எக்ஸ் கோஆர்டினேட் வந்து இது வரைக்கும் எக்ஸ் சில்ட்ரன், இந்த லென்த் வந்து எக்ஸு. இந்த ஹெச் டிஸ்டன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் எக்ஸ் கோஆர்டினேட் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சாக மாறும். எக்ஸ் கோஆர்டினேட்டை ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஒய் கோஆர்டினேட் கிடைக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். அண்ட் இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஸ்லோப் கண்டுபிடிங்க. ஸ்லோப்க்கு ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். அது யூஸ் பண்ணலாம். இல்லை 2 பாயிண்ட் ஃபார்முலா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 2 பாயிண்ட் ஃபார்முலா எஃப் ஆஃப் x plus h minus, இங்கே நான் டெல்டா எக்ஸ்க்கு பதிலாக ஹெச் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை x2 minus x1. x2 வந்து இது x1. ஸோ xx கேன்சல் ஆச்சுன்னா திஸ் இஸ் கால் நியூட்டன்ஸ் கோஷன்ட், அதாவது ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் சொல்லும்போது இது நீங்கள் ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் சொல்கிறோம். அப்ராக்சிமேட்டாக இதுதான் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன் அட் த பாயிண்ட் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் கமா ஒய் இல்லை எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வேணால் சொல்லிக்கலாம். இது ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச். அண்ட் இதில் நீங்கள் எக்ஸாக்டாக இந்த ஹெச்சை ஜீரோக்கு அப்ரோச் பண்ணிங்கன்னா லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ பண்ணும்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் minus f of x divided by h. இந்த வேல்யூவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இப்போ தான் நம்ம derive பண்ணோம். It is dy by dx. This is called instantaneous rate of change. dy by dx is called instantaneous rate of change, and f of x plus h minus f of x divided by h is called average rate of change. இது approximate slope of tangent. எக்ஸாக்டாக ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன் வேணும்னா இந்த ஹெச் வந்து ஜீரோக்கு போகணும். எக்ஸாக்ட் அந்த ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன், அந்த ரேட் ஆஃப் சேஞ்சு தான் நம்ம டெரிவேட்டிவ்னு சொல்கிறோம். ஓகே, டெரிவேட்டிவ்க்கும் அப்ராக்சிமேட் ரேட் ஆஃப் சேஞ்ச், அதாவது ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்சுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு புரிஞ்சிருக்கும். ஆவரேஜ்னால் லிமிட் அப்ளை பண்ணும், வெறும் ஆவரேஜ்னால் லிமிட் அப்ளை பண்ணக்கூடாது. இன்ஸ்டன்டேனியஸ் எக்ஸாக்டாக வேணும்னா லிமிட் அப்ளை பண்ணுங்கள். ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச்னால் டைரெக்டாக நீங்கள் அந்த ரேஷியோ மட்டும் எழுதினா போதும். இந்த ரேஷியோக்கு, இந்த கோஷன்ட்டுக்கு பேர் நியூட்டன்ஸ் கோஷன். திஸ் கோஷன்ட் இஸ் கால்ட் நியூட்டன் கோஷன். த நியூட்டன் கோஷன் ஃபார்முலா இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஹெச். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் நான் இன்றைக்கி வந்து இந்த டெரிவேஷன் பார்ட் உங்களுக்கு போட்டு காமிக்கணும்னு நினச்சேன். அடுத்து நம்ம இது எல்லாத்தையும் ஃபுல்லாக கன்சாலிடேட் பண்ணிடலாம். த கன்சாலிடேட் பார்ட் ஆஃப் த ஹோல் திங் இஸ், இன்றைக்கி பார்த்த விஷயங்கள் நம்ம கன்சாலிடேட் பண்ணலாம் ஜஸ்ட். ஸோ என்னென்னா, if m greater than 0, அதாவது ஸ்லோப் greater than 0னா the line is increasing. எப்போ ஒரு லைனோட ஸ்லோப் வந்து greater than 0வா இருக்குன்னா, இப்படி இன்க்ரீஸ் ஆகிற கர்வ், ஒரு லைன் இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருந்ததுன்னா this is called increasing line. ஏன்னா எக்ஸை இன்க்ரீஸ் பண்ண இங்கே எக்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. this is called increasing line. இது எப்போ கிடைக்கும்னா ஸ்லோப் greater than 0. ஏன் ஸ்லோப் greater than 0னா இந்த மாதிரிப்பட்ட லைனுக்கு டீட்டா வந்து அக்யூட்டாக இருக்கும். அக்யூட்டாக தான் இருக்கும். சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லைனு, இந்த லைன் என்ன நடக்குது, நான் எக்ஸ் இந்த பக்கம் வர எக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஆனால் ஒய்யோட வேல்யூ என்ன ஆகிட்டு இருக்குது, இங்கே எக்ஸோட வேல்யூவும் இங்கே ஒய்யோட வேல்யூ கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். ஆனால் ஒய் என்ன நடக்குதுன்னா டிக்ரீஸ், மேலேருந்து கீழே வருது, அப்போ ஒய் டிக்ரீஸ் ஆகுது. இந்த லைனுக்கு பேர் டிக்ரீசிங் லைன். இந்த மாதிரி இருக்கிற லைனுக்கு பேர் இன்க்ரீசிங் லைன். ஸோ இந்த இன்க்ரீசிங் லைனில் இப்போ என்னன்னா, இந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸோட பாசிட்டிவ் டைரக்ஷனோட மேக் பண்ணுற ஆங்கிள் டீட்டா அக்யூட் ஆங்கிளாக இருக்குது.
இதே இந்த டிக்ரீசிங் லைனில் இதுதான் ஆங்கிள் மேட் பை த லைன் வித் த பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த ஆங்கிள் என்னவா எப்படி இருக்குன்னா அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்குது. கேன் யூ சி இட் இஸ் மோர் தேன் 90 டிகிரி. 90 டிகிரி அதிகமாக இருக்குது. ஸோ அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கும்போது ஸோ அக்யூட் ஆங்கிளுக்கு நமக்கு தெரியும் ஸ்லோப்னா இப்போ தான் நம்ம டெரைவ் பண்ணோம் tan θ தான் ஸ்லோப்புன்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு லைனுக்கு எந்த பாயிண்ட் எடுத்தாலும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதோட வெர்டிக்கல் லென்த் பை ஹரிசானல் லென்த் வந்து எந்த ரேஷியோ எப்பயுமே சேமாக இருக்கும். அதனால tan θ தான் நம்ம ஸ்லோப்புன்னு சொல்கிறோம். ஒரு லைனுக்கும் அந்த ஸ்லோப் மாறிட்டே இருக்கும். ஆனால் எல்லா பாயிண்ட்லையும் லைனில் ஸ்லோப் சேமாக இருக்கும். ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு tan θ. θ அக்யூட்டாக இருந்தால் if θ is acute then m is greater than 0. First quadrant acute 90 degree oda kammiya. First quadrant la tan வந்து positive. If theta is obtuse m is less than 0. So எப்போ obtuse angle form ஆகும்? Decreasing லைனுக்கு obtuse angle form ஆகும். Increasing லைனுக்கு acute angle form ஆகும். So அந்த பாயிண்ட் தான் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். If m greater than 0 then the line is increasing. If m greater than 0 னா என்ன? ஸ்லோப் வந்து பாசிட்டிவாக இருந்தால் line is increasing எதை சொல்கிறோம்? பாசிட்டிவ் எப்போ கிடைக்கும்னா θ அக்யூட்டாக இருக்கும்போது. θ அக்யூட்டாக இருந்ததுன்னா அந்த லைன் இன்க்ரீசிங்காக இருக்கும். m greater than 0 the line is increasing. m less than 0 the line is decreasing. So m less than 0 எப்போ கிடைக்கும்? θ அப்டியூஸாக இருக்கும்போது அந்த கேஸில் லைன் வந்து டிக்ரீசிங் லைனாக இருக்கும். அப்போ m 0வா இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். m 0னா என்ன? ஸ்லோப் வந்து 0. ஸ்லோப் 0னா ஸ்லோப் வந்து என்ன? what is called as slope? Slope is nothing but tan θ. ஸ்லோப் 0னா எது 0வா இருக்கும்னா θ 0வா இருக்கும். tan 0 is only 0 children, right? So θ is equal to 0வா இருக்கும். θ 0வா இருக்கும்போது லைன் எப்படி இருக்கும்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற எல்லா லைனுக்கும் θ அது எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணுற ஆங்கிள் என்னன்னா 0 டிகிரியாக இருக்கும். So for all the lines which are parallel to x-axis, this angle made by the line with the positive direction of x-axis is 0. In that case, we can conclude m is equal to tan 0 is equal to 0. So slope வந்து என்னவா இருக்கும்னா அந்த கேஸில் 0வா இருக்கும். ஓகேயா? So slope 0 எப்போ லைன் x-axisக்கு parallel இருக்கும்போது x-axisக்கு parallel இருக்கிற எல்லா லைனுக்கும் ஈக்குவேஷன் என்னன்னா y is equal to constant. அதாவது y கோஆர்டினேட் மாறாது. இந்த இடத்துல x மாறும், x சேஞ்ச் ஆகும். பட் எல்லா பாயிண்ட்ஸ்லையும் y-யோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு தேர்ட் ரிமார்க்காக நான் கொடுத்துருக்கேன். அடுத்து நியூட்டன்ஸ் கோஷன்னா என்னன்னு சொல்லிட்டேன். நம்மளோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சீக்கண்டோட ஸ்லோப் அப்ராக்சிமேட் இந்த ரேஷியோவை தான் நம்ம நியூட்டன் கோஷன் சொல்கிறோம். f of x plus h minus f of x divided by h is called as Newton quotient. Limit of Newton quotient that will give you the derivative. You can simply call it as dy divided by dx. Limit of Newton quotient. So limit h tends to 0 போடும்போது நமக்கு exact limit value h tends to 0 போட்டோம்னா அது limit of Newton quotient. இந்த limit of Newton quotient தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா instantaneous rate of change ன்னு சொல்கிறோம். இந்த questionல instantaneous rate of change கேட்டாங்கன்னா நீங்கள் differentiate பண்ணணும். dy by dx கண்டுபிடிக்கணும். ஓகேயா? அண்ட் அடுத்தது வெறும் நியூட்டன்ஸ் கோஷன் கேட்டாங்க, இல்லை ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் கேட்டாங்கன்னா you have to calculate this. அண்ட் ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்சை இன்னொரு ஸ்ட்ரக்சர்லையும் சொல்லலாம். f of p minus f of a divided by b minus a, average rate of change. அதாவது a b in terms of a and b ல நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். பாருங்க, ஒரு கர்வ் எடுத்துக்கிறேன். இது ஃபிக்ஸ்டு பாயிண்ட். முன்னாடி நம்ம பார்த்த கர்வ்ல வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா x, yன்றது ஜென்ரல் பாயிண்ட். ஒரு கர்வ் மேலே இருக்க ஜென்ரல் பாயிண்ட் தான் x, y. ஆனால் a அப்படின்னு நான் கொண்டு வந்துட்டேனாவே it becomes the fixed point. The fixed point a, f of a. curve வந்து y is equal to f of x, a, f of a. and இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் அந்த curve மேலே, that is called b, f of b. b, f of b வந்து அந்த a, f of a க்கு க்ளோஸாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த secant லைனோட ஸ்லோப் என்ன? Slope of the secant line is y2 minus y1, that is f of b minus f of a divided by b minus a, x2 minus x1. இதுதான் நம்மளோட நியூட்டன் கோஷன். So this is called average rate of change. நியூட்டன் கோஷனோட value will give you the average rate of change, and instantaneous rate of change na its limit value will give you the instantaneous rate of change. இந்த ரெண்டு கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாக நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்து இன்னும் சின்ன விஷயங்கள் இருக்குது. என்னென்னா ரேட் ஆஃப் சேஞ்சை டெரிவேட்டிவ் ஆஸ் அ ரேட் ஆஃப் சேஞ்ச், நம்மளோட வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் this is called again called average rate of change. Average rate of change நீங்கள்
இந்த ஸ்ட்ரக்சர் f of x plus h minus f of x divided by h ன்னு சொல்லலாம். இல்லை ஒரு இன்டர்வல்குள்ள ஏலிருந்து b வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். a வந்து லோவர் லிமிட், b வந்து அப்பர் லிமிட். ஒரு இன்டர்வல்குள்ள ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் கேட்டாங்கன்னா b is the upper limit, a is the lower limit. So f of b minus f of a divided by b minus a. இது ஜென்ரல் நியூட்டன் கோஷன். இது வந்து ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் கொடுத்து a and b இந்த இன்டர்வல்குள்ள என்ன ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு கேட்கும்போது நீங்கள் இந்த ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். f of b minus f of a divided by b minus a. ஓகே, ஸோ இப்போது நம்ம டெரிவேட்டிவ் ஆஸ் அ ரேட் ஆஃப் சேஞ்ச் இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரிமார்க்ஸ்லாம் பாருங்கள், எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபார்முலாஸ் ஸ்லோப்னா என்ன, 2 points கொடுத்தா ஸ்லோப் இது, அண்ட் ஆங்கிள் மேட் பை த லைன் வித் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்தா இது ஸ்லோப், அண்ட் டெரிவேட்டிவ் ஏன் ஸ்லோப்புன்னு நம்ம சொல்கிறோம், dy by dx ஏன் ஸ்லோப் ஆச்சு, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், எல்லா டெரிவேஷனும் உங்களுக்கு நான் இன்றைக்கி போட்டு காமிச்சேன். ஸோ இதோட இன்றைக்கி கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.